அரவணைக்கிறார். நபியினுடைய 8 வயதாகிறது. அரவணைத்த அந்த ஒரு பாட்டனாரும் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார். முழுவான அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. எத்தனை நாட்கள் அந்த பாலைவனத்தினுடைய மண்ணில் தகப்பனினுடைய ஞாபகத்தால் கண்கலங்கி இருக்கும். தாயினுடைய ஞாபகத்தால் எத்தனை நாட்கள் நபியினுடைய தலையணைகள் யாவும் ஈரமாக மலர்ந்திருக்கும். அதற்கு பிறகு தனியாக இந்த உலகத்தை கண்டார், தனியாக வாழ்ந்தார். 25 வயதில் அல்லாஹுவின் தூதர் திருமணம் முடிக்கிறார். அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 குழந்தைகளை கொடுத்தார். ருகையா, ஸைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். 4 பெண் குழந்தைகள். காசிம், அப்துல்லாஹ், இப்ராஹிம் என்ற 3 ஆண் குழந்தைகள். 7 குழந்தைகளில் 6 குழந்தைகளை அல்லாஹுவின் தூதர் தானே ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்தார்கள். தான் மரணிப்பதற்கு முன்னால் 7 குழந்தைகளில் 6 குழந்தையையும் நபியே அடக்கம் செய்தார்கள். ஒரே ஒரு குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் அல்லாஹுவின் தூதர் மரணிக்கும் பொழுது இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் மரணித்த வெறும் 6 மாதத்தில், ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு நெருக்கடியான சோதனைகள்! இந்த சோதனைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொன்னான், ஹபீபுல்லாஹ், நீ என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், வாழ்வினுடைய சிறிய சிறிய சோதனைகளின் பொழுது பெரிய சோதனைகளாக கூட இருக்கலாம், அல்லாஹ் நம்மை வெறுத்து விட்டான் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். வமினன் நாஸி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப் ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹ் வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹுவை ஓரத்து நின்று வணங்குவார்கள். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நலவு கிடைத்தால், நன்மை கிடைத்தால் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வார்கள். ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை நிகழ்ந்து விட்டால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, இந்த பாவிகள் தான் உலகத்திலும் நஷ்டவாளிகள், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டவாளிகள். உலகத்தில் என்ன நஷ்டம்? நாம் நேசித்த ஒருவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பார். நாம் கோடி கோடியாக சம்பாதித்த சம்பாத்தியம் ஒரே நாளிலே நட்டமடைந்திருக்கும். நாம் அல்லாஹுவின் மீது இப்பொழுது கோபம் அடைந்தால் உலகத்திலும் நட்டம் கிடைத்து விட்டது. சோதனை, யாராவது நாம் அழக்கூடிய அழுகையினால் மரணித்தவர்கள் உயிர்ப்பித்து வரப்போகிறார்களா? நாம் கத்தக்கூடிய கத்துதலினால், சப்தத்தால் மரணித்தவர்கள் கபரில் இருந்து உயிர்ப்பித்து வர இருக்கிறார்களா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். அல்லது நாம் நெருக்கத்திற்குரிய ஒருவர் மரணித்து விடுகிறார், நாம் அல்லாஹுவை திட்டுகிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். என்ன அல்லாஹ், நான் தானே அவனை வணங்கினேன், என்னை அவன் கைவிட்டு விட்டானே என்பதாக அவன் மீது தவறான எண்ணம் கொண்டு மார்க்க இபாதத்துகளை விட்டு நாம் விலகிச் செல்கிறோமே. ஹஸிரத் துன்யா, உலகத்திலும் நட்டம். நாம் இழந்த எதுவும் கிடைக்க போவதில்லை. நாளைக்கு மறுமையில் நாம் பொறுமை காக்காததினால் நாளைக்கு மறுமையிலும் நமக்கு நரகம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதே நேரம் நாம் இழந்து விட்டோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் இவ்வுலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடிய விரைவில் அந்த சோதனைகளை நீக்குவான். இழந்ததை விட மகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாளைக்கு மறுமையில் நாம் பொறுமை காத்ததினால் வானவர்கள் வரவேற்று நம்மை சுவனத்திற்குள்ளாக நுழைய வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, இது ஒரு துணுக்கு செய்தி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு சோதனைகள்! ஒரு கட்டம் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் அல்லாஹ்வுடைய நேசர் விரட்டப்படுகிறார். சிரியாவை கடந்து எகிப்திற்குள்ளாக நுழைந்து மீண்டும் பலஸ்தீனிலே வந்து தஞ்சமடைகிறார்கள். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறார். நீண்ட காலம் சாராவிற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தித்த பிரார்த்தனைகள் எல்லாம் வருகிறது. கண்கள் கலங்கிவிடும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பே எனக்கு நீ ஒரு சாலிஹான குழந்தையை கொடுக்கணும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் மீது உயர்ந்த நம்பிக்கையோடு அவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். காரணம், அவருக்கு தெரியும், எனக்கான இறைவன் என்னை கைவிட மாட்டார். நம்ம எத்தனை நபர்கள் நம்முடைய சோதனையினுடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். குழந்தை இல்லாவிட்டால் எங்கெல்லாமோ செல்கிறோம். மஆதல்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை துணைகளை ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பெண்கள்.
குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் தர்காவிற்கு செல்வதும் ஏனைய இணை வைக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலங்கள் குழந்தை இல்லை. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், ரப்பே எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை நீ கொடுக்கணும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இப்ராஹிமினுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ஏதோ என்னிடத்தில் தான் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. தனது கணவனினுடைய அந்த கவலை, குழந்தையின்மையினால் கணவன் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள், அந்த அழுகைகளும் அவர்களுடைய உள்ளத்தில் தொற்றி இருக்கக்கூடிய அந்த சோகங்களை ஒரு மனைவி உணர்ந்து கொள்கிறார். எவ்வளவு ஒரு அழகான வாழ்வுகள். மனைவி சொல்கிறார்கள், ஏதோ என்னிடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது, ஆதலால் என்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜரை நான் உங்களுக்கு மனமுடித்து வைக்கிறேன். இருவரும் திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்த சில மாதத்திலேயே சாரா அம்மையாரினுடைய அடிமை பெண்ணான ஹாஜர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் இப்பொழுது குழந்தை தரித்து விடுகிறார்கள். குழந்தை உருவாகி விடுகிறது வயிற்றிலே. குழந்தை பெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது தூதர் இப்ராஹிமிற்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இந்த குழந்தையையும் குழந்தையை பெற்றெடுத்த இந்த ஹாஜரையும் அழைத்து கொண்டு மக்கா என்ற ஒரு பள்ளத்தாக்கை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அன்றைய தினம் மக்கா என்பது எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத, குர்ஆன் 14வது அத்தியாயம் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், விவசாயங்களோ புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு தேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எந்த தண்ணீரும் இல்லாத தேசம் இந்த தேசம் இன்றைக்கு, எந்த மனிதர்களும் வாழ்வதற்கு தகுதியற்ற தேசம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செய்தார் என்று நாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் பார்த்தோமா இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரணத்திற்கு பிறகு இயற்கை சீற்றத்தால் இறையில்லமான காபா தகர்க்கப்பட்டு விடுகிறது. மக்கள் எல்லாம், அங்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து புலம்பெயர்ந்து விடுகிறார்கள். யாருமே அங்கு வாழவில்லை. இந்த காலகட்டம் இறையில்லம் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லை. அங்கு வெறும் இடிந்து போன பாலைவனமாக நிற்கிறது. எந்த விதமான நீர் ஆகாரங்களும் அங்கு இல்லை. பாலைவனத்தில் எந்த விதமான புற்பூண்டுகளும் முளைக்கவில்லை. நீர்நிலைகள் இல்லாததினால் மக்கள் அங்கு வாழவும் முடியவில்லை. மக்கள் இல்லாத தேசமாக அந்த தேசம் மாறிவிட்டது. கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். தனியாக கெட்டிய மனைவி அப்பொழுதுதான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். பச்சிலம் குழந்தை. எத்தனை நாட்களினுடைய பிரார்த்தனை இந்த குழந்தை, எத்தனை நாட்கள் தவம் இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தையை தரிப்பதற்காக. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையினுடைய நேசமா, அல்லாஹ்வுடைய நேசமா என்று அல்லாஹ் சோதிக்கிறார். உலகத்தில் ஏன் குழந்தையை கேட்போம்? அந்த குழந்தையோடு நேரம் செலவு செய்வதற்கும், அந்த குழந்தையை பொத்தி பாதுகாத்து வளர்ப்பதற்குத்தானே. ஆனால் குழந்தையை கொடுக்கவில்லை அல்லாஹ் நீண்ட காலம். இப்பொழுது குழந்தையை கொடுத்து விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், இந்த குழந்தையை நீ வளர்க்க கூடாது. குழந்தையையும் தாயையும் இதோ நான் சொல்லக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத, எந்த புற்பூண்டுகளும் விளையாத, தண்ணீர் ஆகாரம் இல்லாத இடத்திலே உன் குழந்தையையும் மனைவியை மட்டும் தனியாக நீ விட்டுவிட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினோட உயர்ந்த பண்பு குர்ஆன் பேசுகிறது. இது قال له ربه اسلم قال اسلمت لرب العالمين. சூரா பக்ரா. இப்ராஹிமை நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் உடனடியாக கட்டுப்பட்டு விடுவார். கேள்வி கேட்க மாட்டார். நாம் அந்த இடத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த அறிவை கொண்டு நாம் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருப்போம். அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனா? பச்சிலம் குழந்தையை கொண்டு போய் நடுக்காட்டிலே விட சொல்கிறானே. எந்த நபரும் இல்லாத தேசம். அங்கு யாராவது மக்கள் நடமாட்டம் இருந்தால் கூட பரவாயில்லை. யாருமே இல்லாத தேசத்தில் என் மனைவி மக்களை மட்டும் விட வேண்டும் என்று சொன்னார். என்ன நியாயம்? அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்போமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இந்த உயர்ந்த இடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்ததற்கு காரணம், உலகத்தினுடைய எல்லா மக்களும் இப்ராஹிமை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது. யூதர்கள் இப்ராஹிமை நேசிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இப்ராஹிமை நேசிக்கிறார்கள். எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம். உலகத்தினுடைய முக்கியமான பெரும் பகுதி மக்கள் இப்ராஹிமை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேசத்திற்கு பின்னால்